ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் குவாட்ரண்ட் டெக் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம், எங்களோட பர்சனல் ரிசர்ச்னால இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2015 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் லைன் என்னன்னா, ஸ்பெஷாலிட்டி கேபிள் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா ரயில்வேஸுக்கு தேவையான ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸா இருக்கு. மேக்ஸிமம் ரெவன்யூ அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வருது. இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த காவாஜ் 4.0, அதாவது இந்தியன் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின், அதாவது ரயில் விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு காவாஜ் 4.1 சொல்லி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு தேவையான பொருட்களை வந்து தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரீசெண்டா அதுக்கு ஆர்டரும் பேக் பண்ணிருக்காங்க. ரெயில்டெல் கார்பரேஷனோட மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த கம்பெனி போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 104 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 152 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 151 கோடியா ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் எடுக்க பார்க்கும்போது 9, 17, 24% இருக்கு. இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்போது 1% 2022 இருந்தது. அது 9% 2023 உயர்ந்திருக்கு. 2024 அது வந்து பாத்தீங்கன்னா 9% கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2022 1 கோடி, 2023 13 கோடி, 2024 வந்து 14 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் வந்து 33.41% ஆகும். டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 3.05 இருக்கு. ஸோ டெப்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 26.12% ஆகும். நெட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ 18.32% அளவுக்கு இருக்கு. ஆப்ரேட்டிங் எபிட்டா மார்ஜின்ஸ் 9ல இருந்து 24% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம், HBL பவர் சிஸ்டம், ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ், பாலிகேப் இந்தியாவா இருக்காங்க. ஸோ இவங்களோட இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4வது இடத்துல இருக்காங்க. கென்னஸ் மைக்ரோ சிஸ்டம் ஒரு நெகட்டிவ் இபிஎஸ்ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ்ல இவங்க பிஎஸ்ஐ பீட் பண்றாங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎஸ்ஐயோட இவங்க லீஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருக்காங்க. ரெவன்யூல இவங்க 4th கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 7 to 9 January 2025. இஷ்யூ பிரைஸ் 275 290 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. என்டையர்லி ஃப்ரெஷ் இஷ்யூ 290 கோடி அளவுக்கு இருக்கு. ஐபிஓ சைஸோ 290 கோடி. லாட் சைஸ் 50 ஷேர் 14,500 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் PSE. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 10 January 2025. இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ் 13 January 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 13 January 2025. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 14 January 2025 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 20.65% CAGRல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடில இருந்து 14 கோடி அளவுக்கு வந்து அபரிவிதமான வளர்ச்சியும் பெற்றிருக்கு. இந்த கம்பெனியை வந்து மெயினா இவங்களோட ரெவன்யூ எங்க இருந்து ரயில்வே ஸ்பெஷாலிட்டி கேபிள் பிசினஸ்ல இருந்து வருதுங்க. அந்த ரயில்வே ஸ்பெஷாலிட்டி கேபிள் பிசினஸ் வந்து 7% CAGRல அடுத்த 6 வருஷத்துல உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து இந்த காவாஜ் எக்யூப்மெண்ட்டுக்கு 1200 லோகோமோட்டிவ்ஸ்க்கு இந்த காவாஜ் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆர்டர் பேக் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டரோட டோட்டல் வேல்யூ டாக்ஸையும் சேர்த்து 978 கோடி அளவுக்கு வந்து இருக்கு இந்திய ரூபாய் மதிப்படி. இன்னும் இந்த நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவாஜ் 4.0 திட்டம் மூலயமா நிறைய லோகோமோட்டிவ் இன்ஜின்ஸும் நிறைய கிலோமீட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ண போறாங்க. ஸோ அந்த டெண்டர்ஸ் வர இந்த மாதிரி கம்பெனி ஆர்டர்ஸ் பேக் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 37% ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. பிளஸ் இவங்க குரூப் கம்பெனிஸ் மூலியமாவும் இன்டைரக்டா ரயில்வேஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ ரயில்வே பட்ஜெட் அலோகேஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் இந்த காவாஜ் 4.0 திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டாப் பண்ணாலும் டைரக்ட் இம்பாக்ட் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். பிளஸ் இந்த கம்பெனி வந்து சோலார் அண்ட் இவி கேபிள்ஸும் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இவங்க சோலார் அண்ட் இவி கேபிள்ஸ்ல வந்து இன்னும் ரெவன்யூ பார்க்காத கம்பெனியா இருக்காங்க. 40% ரெவன்யூ வந்து சிங்கிள் கஸ்டமர் கிட்டே இருக்கு. 91% ரெவன்யூ வந்து இந்தியன் ரயில்வேஸ் டிபெண்ட் பண்ணியா இருக்காங்க. ஸோ ரயில்வே பட்ஜெட்டை ஏற்றம் இறக்க வரமா இந்த கம்பெனி டைரக்ட்
இம்பாக்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ ஃபினான்ஷியல் 2024ல 1.86 இருந்தது. 6 months ஃபினான்ஷியல் 2025ல 3.05 வந்து இருக்கு. ஸோ கடன் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி இந்த 6 months ஃபினான்ஷியல் 2025ல ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. அது என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இங்க இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து ஏறி இருக்கு. இன்வென்ட்ரி காஸ்ட் ஏறினதால இங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் இன்வென்ட்ரிஸும் வந்து இருந்திருக்கு. அது நான் இங்க தெரிவிச்சுக்கொள்ள விரும்புறேன். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஆ யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம், ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் லிமிடெட், ஆப்பார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடா சொல்லியிருக்காங்க. ஸோ கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் வந்து நெகட்டிவ் P/E வந்து இருக்காங்க. அது P/EV கிடையாது. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் 50 பிரைஸ் டு earning ரேஷியோல இருக்காங்க. ஆப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 52 பிரைஸ் டு earning ரேஷியோல இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற பிரைஸ் டு earning ரேஷியோஸ் ஃபினான்ஷியல் 2024 டேட்டா தான் எடுத்தோம். ஏன்னா இவங்க 6 month ஃபினான்ஷியல் 2025ல வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்கனால அதை எடுத்து கம்பேர் பண்ணும்போது 59.13 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல அதிகமாகவே இருக்கு. கரண்டா ஒரு 978 கோடி ஆர்டர் புக் இருந்தாலுமே இந்த காவாச் 4.0ல வந்து எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு கூட இந்த வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரீசெண்டா இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆமாதாங்க இருக்கு. அதுல இருந்து வெறும் 4% அளவுக்கு தான் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபெண்டன்ட் கம்பெனியா இருக்கு. ஸோ ரயில்வேஸ்ல இந்த எலக்ட்ரிபிகேஷன் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த காவாச் திட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய அலோகேட் பண்ணாலும் இந்த கம்பெனி அந்த நியூஸால ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையான நிலைமை எப்படின்னா அந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸுக்கு ஆர்டர் இந்த கம்பெனி பேக் பண்ணா மட்டுமே இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்லயும் ஆர்டர் புக்லயே வந்து தெளிவா தெரியுங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் 2023-2024ல ஃபிளாட்டா இருந்திருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா 6 month ஃபினான்ஷியல் 2024 வெர்சஸ் 6 month ஃபினான்ஷியல் 2025ல வந்து இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் நெகட்டிவ் growth காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 month ஃபினான்ஷியல் 2024ல இவங்க 14 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. ஆனா என்டையர் இயர் எடுத்து பார்த்தாலுமே அதே 14 கோடி அளவுக்கு தான் ப்ராஃபிட் இருந்திருக்கு. ஸோ இந்த அடுத்த 6 மாசம் அதாவது இந்த ஆஃப் இயர் ஃபினான்ஷியல் 2025 செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. ஹை இன்வென்ட்ரிஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்க ரீசெண்ட் டைம்ல இவங்க இபிஎஸ் growth 6% அளவுக்கு இருக்கு. அந்த இபிஎஸ் growth போட்டாலுமே வேல்யூவேஷன் வந்து 55 டைம்ஸ் earningsல இருக்கு. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா காவாச் 4.0 நிறைய டெண்டர்ஸ் வர வேண்டியது இருக்கு. அந்த டெண்டர்ஸ் நாங்க பேக் பண்ணோம்னா எங்களுக்கு இன்னும் ரெவன்யூ, ப்ராஃபிட் அண்ட் ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 55 டைம்ஸ் earningsை வந்து கேட்கறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை சார்ந்த கம்பெனியா இருக்கு. ஸோ பட்ஜெட் அலோகேஷன்ஸ் கொஞ்சம் மாறினாலும் இந்த கம்பெனி டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ரிஸ்கா பாக்குறேன். ரெண்டாவது ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு growth வந்து இல்ல, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியலா வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜிஎம்பி எதுவும் தென்படல. ஸோ ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா இருக்க. ஒருவேளை உங்களுக்கு ரயில்வேஸ் ஃபண்டிங் கவர்மெண்ட் அதிகமா பண்ண போறாங்க, எலக்ட்ரிபிகேஷன் அதிகமா பண்ண போறாங்க, இந்த காவாஸ் 4.0 திட்டம் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹை ரிஸ்க் டேக்கிங் growth இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒரு கண்டிப்பா ஐபிஓ பிரைஸ் ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்படும். அதுவும் ஹை ரிஸ்க் டேக்கிங் growth இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் இது சொல்ல விரும்புறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.